இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்த புதிது. இனி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். தமிழ்நாடு முன்னேற்றத்தை நோக்கி நாலுகால் பாய்ச்சலில் செல்லும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இந்த முதல்வர் விஜய் ஆட்சியில் நடக்கின்ற அவலங்களால் கோவை தொழில் நகரம் கொலை நகரமாக மாறிவிட்டது, குற்ற நகரமாக உருவெடுத்து விட்டது. அதனால் நடிகர் விஜய் அவர்களையும் அவருடைய ஆட்சியையும் பொதுமக்களும் நடுநிலையாளர்களும் காரி துப்புகிறார்கள், கழுவி கழுவி ஊற்றுகிறார்கள். தமிழ்நாட்டில் தவேக அரசு புதிதாக பொறுப்பேற்ற நாளிலிருந்து சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. காரணம், தமிழகம் முழுவதும் அன்றாடும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, நகை பறிப்பு, பாலியல் வன்கொடுமை என குற்ற செயல்கள் தொடர்கதையாகி இருக்கிறது. வீடுகளில் தனியாக இருக்கும் மூதாட்டிகள் கூட தப்ப முடியவில்லை. வீடு புகுந்து கொலை செய்வதும், அவர்களை தாக்கி நகை பணம் கொள்ளையடிக்கும் குற்ற செயல்களும் அதிகரித்து வருகிறது. கோவை மாவட்டம் சூலூரில் வீட்டிற்கு முன்பு விளையாடி கொண்டிருந்த கூலி தொழிலாளியின் 10 வயது சிறுமி கடந்த மே மாதம் இருசக்கர வாகனத்தில் கடத்தி செல்லப்பட்டு அங்குள்ள கண்ணம்பாளையம் குளக்கரையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட குற்ற செயல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கஞ்சா போதையில் இருந்த 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாலும் அவர்களை என்கவுண்டரில் கொலை செய்ய வேண்டும் என்று கொதித்து எழுந்தார்கள் அந்த பகுதி மக்கள். அந்த அளவிற்கு இந்த குற்ற செயல் மக்கள் மனதில் ஆறாத வடுவாக இருக்கிறது. இதை போலவே மதுக்கரையில் ஒடிசா மாநில பெண் பலாத்காரம் செய்யப்பட்டார். கிணத்து கடவில் ஜவுளி கடையில் வேலை பார்த்த பெண் எரித்து கொலை செய்யப்பட்டார். இந்த துயர சம்பவம் அடங்குவதற்குள் பொள்ளாச்சி மெயின் ரோடு கிணத்து கடவு பகுதியில் கடந்த வாரம் மது போதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஜனநாயகன் திரைப்பட பாணியில் நண்பனை சுத்தியால் அடித்து கொலை செய்து கத்தியில் படிந்த இரத்தத்தை சுவைத்தபடி பிணத்தின் மீது ஏறி நின்று கொலையாளிகள் ரீல்ஸ் வெளியிட்ட கொடூர செயல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை உருவாக்கியது. இந்த சம்பவம் நடந்த ஒரு சில நாட்களில் கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு தனியார் என்ஜினியரிங் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்த கள்ளக்குறிச்சியை சார்ந்த மாணவன் அமுதன் 20 பேர் கொண்ட கும்பலால் கடத்தி செல்லப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். சீனியர் மாணவர் ஒருவர் கல்லூரி வளாகத்திலேயே கஞ்சா விற்பதாக அமுதன் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்த காரணத்தால் எதிர்தரப்பு மாணவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த கொடூர கொலையை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் கோவை கல்லூரி மாணவ மாணவிகள் வட்டாரத்தில்
பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைப் போலவே கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் கருப்புக்கால் தோட்டத்தில் தனியாக வீட்டில் வசித்து வந்த சாந்தி என்பவரை கடந்த 12ஆம் தேதி இரவு கட்டையால் அடித்து கொலை செய்தார்கள். இந்த கொலைகளுக்கு போதைப் பொருள் புழக்கமே முக்கிய காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்து இருக்கிறது. மான்செஸ்டர் நகரம் முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதாலும் இதை கட்டுப்படுத்த காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்க்கின்ற காரணத்தால் கொலை பட்டியல் நீள்கிறது என்று அந்த பகுதி மக்களே குற்றம் சாட்டுகிறார்கள். கோவை மாவட்டத்தில் கடந்த மே மாதம் முதல் ஜூலை வரை ஒரு சிறுமி, ஒரு சிறுவன் என 20 கொலைகள் நடந்திருக்கிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 3 கொலைகள் நடந்திருக்கிறது. கோவை நீதிமன்ற வளாகத்தில் கடந்த ஜூன் 6ஆம் தேதி சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கும் இதில் அடங்கும். இந்த கொலையில் இதுவரை துப்பு துலங்கவில்லை. கொலையானவர் யார் என அடையாளம் தெரியாமல் அனாதை பிணங்கள் வரிசையில் சேர்க்கப்பட்டு விட்டது. கொலையாளிகளும் சிக்கவில்லை. மாநகரின் மைய பகுதியில்தான் இந்த கொடூரம் நடந்து இருக்கிறது. அதைப் போலவே பாலியல் குற்ற செயல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக கடந்த 3 மாதத்தில் 30க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இதில் கல்லூரி மாணவி ஒருவரிடம் கடந்த வாரம் டவுன் பஸ்ஸில் சீண்டலில் ஈடுபட்ட போலீஸ்காரர் ஒருவர் கைதானது நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜவுளி தொழில் நிறைந்த தொழில் நகரமான கோவையில் கொள்ளை, திருட்டு, வழிப்பறி வழக்குகளுக்கும் பஞ்சமில்லை. கடந்த 3 மாதத்தில் மட்டும் 100க்கும் அதிகமாக இந்த வகை வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதில் பல வழக்குகளில் குற்றவாளிகள் சிக்கவில்லை. சில வழக்குகளில் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டும் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது தவிர அடிதடி, கொலை முயற்சி, கஞ்சா, குட்கா, கள்ளத்தனமாக மதுபாட்டில் விற்பனை என 3000க்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. கோவை மாவட்டத்தில் மட்டும் கடந்த 10 நாட்களில் 4 கொலை வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. இந்த மாவட்டம் அமைதியான இயற்கை சூழல் நிறைந்த மாவட்டமாக திகழ்ந்து வந்த நிலையில் தற்போது கொலை கொள்ளை நகரமாக மாறி வருவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. எதிர்காலத்தில் கோவை பெருநகரம் குற்ற நகரமாகவே மாறிவிடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. ஒரு காலத்தில் கோவை மாவட்டம் மரியாதைக்கு பெயர் போன மாவட்டம். கோவை மாவட்டத்து மக்கள் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களை மரியாதையாகத்தான் அழைப்பார்கள் என்ற நல்ல பெயர் எடுத்த மாவட்டம் இன்றைக்கு அதிக கொலை கொள்ளை நடைபெறுகிற மாவட்டமாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல்
கோவை மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 3 மாதங்களாக நடந்து வரும் இந்த குற்ற செயல்கள் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஐடி நிறுவனங்கள் அதிகம் உள்ள கோவையில் கடந்த ஆண்டிலிருந்து பல ஐடி நிறுவனங்கள் இடம்பெயர இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரிப்பால் முதலீட்டாளர்கள் கோவையில் முதலீடு செய்ய தயங்குவதாக தகவல்கள் வருகிறது. அதற்கு அடுத்ததாக மஞ்சள் நிறைந்த மாவட்டம், மஞ்சள் அதிகமாக விளையும் மாவட்டம், மஞ்சள் அதிகமாக விற்பனை செய்யப்படும் மாவட்டம் என்பதால் மஞ்சள் மாவட்டம், எல்லோ டிஸ்ட்ரிக்ட் என பெயரெடுத்த ஈரோடு மாவட்டமும் இதற்கு விதிவிலக்காக அமையவில்லை. இந்த மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி ஆகிய சட்ட விரோத செயல்கள் அதிகரித்துத்தான் இருக்கிறது. மாவட்டம் முழுவதும் கஞ்சா விற்றதாக 70 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. 354 கிலோ கஞ்சா, 1444 கஞ்சா சாக்லேட், 1287 கஞ்சா மாத்திரைகள், 75 கிராம் மெத்தபெட்டமின் உயர் ரக போதை மாத்திரையாகும் இது போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கோபி கே மேட்டுப்பாளையத்திற்குள் வீட்டுக்குள் ஆடு புகுந்த தகராறில் விவசாயி முருகேசன் என்பவர் 71 வயது நிரம்பியவர் என்றும் கூட பார்க்காமல் அடித்து கொலை செய்யப்பட்டார். ஈரோடு செங்குந்தர் நகரில் கேலண்டரிங் மில்லில் கொடுக்கல் வாங்கல் தகராறில் டிரைவர் கண்ணன் என்பவர் கடந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஈரோடு பெரிய சேமூர் டாக்டர்ஸ் காலனியை சார்ந்த இக்பால் என்பவர் கைது செய்யப்பட்டார். இதை போலவே கடந்த 3 மாதத்தில் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 10 கொலைகள் நடந்து இருக்கிறது. ஈரோடு ரங்கம்பாளையம் கந்தன் நகரை சார்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் சாமிநாதன் கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி உறவினர் வீட்டு துக்க நிகழ்ச்சிக்காக சென்று இருந்தார். அப்போது அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 55 பவுண்ட் நகை, ரூபாய் 20,000 ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. ஈரோடு கருங்கல்பாளையம் சுப்பையன் வீதியை சார்ந்த ஆயில் மில் கான்ட்ராக்டர் செல்வராஜ் என்பவரது வீட்டை கடந்த ஜூன் 13ஆம் தேதி உடைத்து 15 பவுண்ட் நகையை கொள்ளையடித்து சென்றார்கள். இதேபோல மாவட்டத்தில் ஈரோடு, பெருந்துறை, பவானி, கோபி, சத்தியமங்கலம் ஆகிய 5 சப் டிவிஷன்களிலும் கடந்த 3 மாதத்தில் 96 கொள்ளை மற்றும் திருட்டுக்கள் நடந்து இருக்க, இதில் சிலர் சிறிய தொகைகளை இழந்த பிக்பாக்கெட் குற்றங்கள் கணக்கில் வரவில்லை. இந்த மாவட்டத்தில் குழந்தைகள் மீதான பாலியல் குற்ற செயல்களை தடுக்க எந்த விழிப்புணர்வு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த மாவட்டத்தில் கடந்த மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரை 26 போக்சோ வழக்குகள்
பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. டாலர் சிட்டி என பெயரெடுத்த திருப்பூர் மாநகரில் கடந்த மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரை பல்வேறு குற்ற செயல்கள் நடந்து இருக்கிறது. அதில் குடும்ப தகராறு, மது போதையில் தகராறு போன்றவைகளும் அடங்கும். என்றாலும் கூட திருப்பூர் மாநகரில் கடந்த 3 மாதங்களில் 4 கொலை வழக்குகளும் 3 வழிப்பறி வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த வழிப்பறி வழக்கில் இழந்த சொத்து மதிப்பு ரூபாய் 32 லட்சம் ஆகும். இந்த வழக்குகளில் போலீசாரால் 23 லட்சம் மட்டுமே மீட்கப்பட்டது. அதை போலவே இளம் சிறார்கள் மீதான பாலியல் குற்றம் தொடர்பாக 47 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வேளம்பாளையம் போலீஸ் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து ரூபாய் 10 லட்சம் திருடப்பட்ட வழக்கில் இதுவரையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீஸ் திணறுகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பாலப்பட்டியை சார்ந்த பானுமதி என்பவரை 6ஆம் தேதி அவரது கள்ள காதலனாகிய ஆனைமலையை சார்ந்த பிரபாகரன் என்பவர் மண்வெட்டியால் வெட்டி படுகொலை செய்தார். பல்லடம் பச்சாபாளையம் கிராமத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை தாய் தனலட்சுமி, மகள் பூவரசி என இரட்டை கொலை நடந்து இருக்கிறது. அலைபாயுதே சினிமா பட பாணியில் இன்ஸ்டாகிராம் காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவன் அக்ஷயன் என்பவன் இந்த கொடூர கொலையை செய்து இருக்கிறான். குடியிருப்புகள் நெருக்கமாக உள்ள பகுதியில் இந்த துயர சம்பவம் நடந்து இருக்கிறது. கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு போதிய வழிகாட்டுதல் இல்லாமல் இருப்பதாலும் காவல்துறையின் அலட்சிய போக்கு காரணமாகவும் இதுபோன்ற கொலைகள் அன்றாடம் ஏதாவது ஒரு பகுதியில் நடந்த வண்ணம் இருக்கிறது. இதே நாளில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொள்ளாச்சி ரோட்டில் வசித்து வரும் அரிசி ஆலை கணக்கு பிள்ளை பொன்ராஜ் என்பவரது வீட்டில் பட்ட பகலில் கொள்ளையர்கள் புகுந்து 30 பவுன் நகை மற்றும் 3 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து சென்று இருக்கிறார்கள். இப்படி தமிழகம் முழுவதும் நாள்தோறும் குற்ற செயல்கள் நடந்து வருவது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட மாற்றத்தை தான் நடிகர் விஜய் கொடுத்திருக்கிறார். தமிழக மக்கள் நடிகர் விஜய்க்கு ஓட்டு போட்டதற்கு காரணமே கடந்த திமுக, அண்ணா திமுக ஆட்சிகளை காட்டிலும் சிறப்பான ஆட்சியை கொடுப்பார், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவார், தமிழக வீதிகளில் பெண்கள் சுதந்திரமாக இரவு நேரங்களில் கூட நடக்க முடியும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி தமிழகத்தில் இருக்கின்ற வீடுகளில் கூட பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, பாதுகாப்பாக வாழ முடியவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் தமிழகத்தில், அதுவும் குறிப்பாக கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பெரும் தொழில்கள் வளர்ந்த மாவட்டங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்களின் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. மொத்தத்தில் தமிழக குடும்பங்களின் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதால் நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த
3 மாதங்களில் தமிழக மக்கள் நடிகர் விஜய் ஆட்சியை கழுவி கழுவி ஊத்துகிறார்கள். இது பொறுப்பற்ற ஆட்சி, இது கேவலமான ஆட்சி. இந்த ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக ஓட்டு போட்ட மக்கள் அவர்களின் தலைவிதியை அவர்களே நொந்து கொள்கிறார்கள் என கூறிக்கொண்டு, மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.